ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் போர்டு சேனல். இப்போ நம்ம சேனலில் வந்து பிக் பாஸ்கெட்டோட பயோகிராஃபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸ்கெட், இப்போ பிக் பாஸ்கெட்டை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. இது ஒரு டாப் மோஸ்ட்டு ஆன்லைன் க்ராசரி வெப்சைட். ஆன்லைன் மூலமாக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் டெலிவரி பண்ணுறது தான் இந்த பிக் பாஸ்கெட்டோட வேலை. பிக் பாஸ்கெட் வந்து 2011 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. 2011 லான்ச் பண்ணி இந்த 2020 வரைக்கும் இந்த 9 இயர்ஸில் இவ்வளோ க்ரோத் தர முடியுமான்னு சொன்னால் அவ்வளோ க்ரோத் தர முடியும். இருந்தாலும் இவங்க பிஸ்னஸ் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ லான்ச் பண்ணாங்க? 1999 அதே 5 ஃபவுண்டர்ஸ், பிக் பாஸ்கெட் 5 ஃபவுண்டர்ஸ் சேர்ந்து ஒரு ஃபர்ப் மார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு க்ராசரி வெப்சைட்டை அப்போவே ஆரம்பிச்சிருந்தாங்க, ஒரு ஸ்டோரை. அந்த வெப்சைட் தான் வந்து பிக் பாஸ்கெட் வந்து பேரை மாற்றி பிக் பாஸ்கெட்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அந்த 5 ஃபவுண்டர்ஸும் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 ஃபவுண்டர்ஸ் யாருன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹரி மேனன், அடுத்து விபுல் பிரகாஷ், விஎஸ் சுந்தர், அபிநய் அண்ட் விஎஸ் ரமேஷ். இந்த 5 பேர் சேர்ந்து தான் பிக் பாஸ்கெட்டோட ஃபவுண்டர். ப்ளஸ் இவங்க தான் ஃபர்ப் மார்ட்டை ஆரம்பித்தாங்க. இந்த ஃபர்ப் மார்ட் வந்து லான்ச் பண்ணி நல்லா சக்ஸஸ் ஆனதில் ஃபர்ப் மால் அப்படின்னு பேர்லேயும் சவுத் இந்தியாவில் நிறைய லொக்கேஷனில் ஆரம்பித்தாங்க. இதை வந்து ஆதித்யா பிர்லா குரூப்புக்கு வந்து விற்றுட்டாங்க. எதனால் விற்றாங்கன்னா, இவங்க சர்வே பண்ண முடியல, அதனால் விற்றுட்டாங்க. இந்த ஃபர்ப் மார்ட் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் தந்துச்சு கஸ்டமர்கிட்ட. ஸோ அதனால வந்து இந்த ஆதித்யா பிர்லா குரூப் அந்த 5 ஃபவுண்டர்ஸை மறுபடியும் கம்பைன் பண்ணி வேறு பேரில் வந்து லான்ச் பண்ணணும்னு விரும்பினாங்க. அதுதான் பிக் பாஸ்கெட். 2011 வந்து இவங்க மறுபடியும் அகைன் லான்ச் பண்ணாங்க வேறு பேரில். ஸோ பிக் பாஸ்கெட்டோட ரெவென்யூ அப்போவே $3.2 மில்லியன் வரைக்கும் ரெவென்யூ கொடுத்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மோர் தென் 4,000 எம்ப்ளாயீஸ் வரைக்கும் அப்போவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ்கெட் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, பெங்களூரில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மேஜர் டாப் மோஸ்ட் சிட்டியில் எல்லா இடத்துலையும் இந்த பிக் பாஸ்கெட் லான்ச் பண்ணாங்க. ஹைதராபாத், சென்னை, மும்பை, பூனே, டெல்லி, மைசூர், சூரத், இந்தமாரி டாப் மோஸ்ட் மேஜர் சிட்டியில் எல்லா இடத்துலையும் பிக் பாஸ்கெட் வந்து டெல்லிக்கு லான்ச் பண்ணாங்க. நல்ல ரெஸ்பான்ஸும் எல்லா சிட்டிலையும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் 18,000+ ப்ராடக்ட் வந்து இவங்க லான்ச் பண்ணாங்க. இவங்க கேட்டகரிஸில் வெப்சைட்டில் பிளாட்ஃபார்மில் வந்து 18,000+ ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் 1,000+ பிராண்டையும் என்னோட கேட்லாக் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. நிறைய பிராண்ட் கூட வந்து இவங்க டைப் வச்சதுனால லோவஸ்ட் ப்ரொமோஷனும் இவங்களால் பண்ண முடிஞ்சு, லோவஸ்ட் ப்ரைஸில் கஸ்டமருக்கு கொடுக்க முடிஞ்சு, ஃப்ரீ டெலிவரியும் இவங்க பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து கஸ்டமர்கிட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் கிடச்சிச்சு. ஃபண்டிங்கும் வந்து அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ்கெட் வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் ஃபண்டிங் வந்து ரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ $536 மில்லியன் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபண்டிங் உங்களுக்கு கிடச்சிச்சு. டாப் மோஸ்ட் சைனாவோட B2B பிஸ்னஸ் டு பிஸ்னஸோட வெப்சைட்டோட ஓனர் ஜாக்மா வந்து அலிபாபா குரூப் வந்து இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டிங் பண்ணாங்க. அடுத்து ஆவராஜ் குரூப், ஆசெண்டு, அப்புறம் ஐசிசி வெஞ்சர், லைன் ராக் கேபிட்டல், சாண்ட் கேபிட்டல், இன்னும் நிறைய ஃபண்டிங் ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் வெளியே இருந்து $200 மில்லியன் வரைக்கும் இவங்க ஃபண்டிங் வெளியேருந்தும் கிடச்சிச்சு. ஸோ இந்த 2 ஃபண்டிங்கும் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி $526 மில்லியன் வரைக்கும் ஃபண்டிங் ஆச்சு. அப்புறம் அதர் ஃபண்டிங்னு சொல்லி $200 மில்லியன் வரைக்கும் ஃபண்டிங் ஆச்சு. நியர்பை $900 மில்லியன் வரைக்கும் இவங்க ஃபண்டிங் வந்து ரிசீவ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிக் பாஸ்கெட்டோட மாடல் எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க ஒரு கடை இருக்கும், வெஜிடபிள் ஷாப் இருக்கும். அங்கே போய் கஸ்டமர் ஆர்டர் பண்ணால் அங்கே போய் வாங்குவாங்க, எண்டு டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணாங்க. இந்தமாதிரி கான்செப்ட் தான். இது வந்து இவங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் தரல. இப்போ வந்து இவங்களுக்கு $900 மில்லியன் வரைக்கும் ஃபண்டிங் கிடச்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஓனாக வந்து இன்வென்ட்ரியும் லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர் ஹவுஸும் ஏகப்பட்ட சிட்டியில் வந்து இவங்க லான்ச் பண்ணாங்க. அதனால வந்து நிறைய ப்ராஃபிட்டும் கிடச்சி டேரெக்டாக மேனுஃபேக்சர்கிட்ட ஹார்வெஸ்டிங் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட வாங்கி விற்றனால இவங்க நல்ல குட் ரெவென்யூ இவங்களால் ஏர்ன் பண்ண முடிச்சு. பிக் பாஸ்கெட்டோட எக்ஸ்பர்ட் ரெவென்யூ வந்து 2020 அவங்க டார்கெட் பண்ண ரெவென்யூ $2 பில்லியன் வரைக்கும் இவங்க வந்து டார்கெட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ரீச் பண்ண ட்ரையும் பண்ணாங்க. அதனால் இவங்க காம்படிட்டர்ஸும் நிறைய பேர் வந்தாங்க. கிராஃபர்ஸ், ஜாப்னோ, பெப்பேடாப், நேச்சூஸ் பாஸ்கெட், ஆராம் ஷாப், இந்தமாரி நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து இவங்க வந்தாங்க. அப்போ கூட அவங்களால இந்த அளவுக்கு சர்வே பண்ண முடியல. பிக் பாஸ்கெட் பண்ணுற அளவுக்கு சர்வே வந்து இவங்களால பண்ண முடியல. ஏன்னா இவங்க டாப் மோஸ்ட் பொசிஷனாக மாறிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்கெட்டோட 5 ஃபவுண்டர்ஸ் வந்து 5 பொசிஷனை வந்து இவங்களா பிரித்து எடுத்துட்டாங்க.
இப்போ ஹரி மேனன் வந்து CEO ஆஃப் பிக் பாஸ்கெட் அப்படின்னு சொல்லி பொசிஷன் எடுத்துட்டாங்க. இந்த VS சுதாகர்னு சொல்கிறாங்க கோ-ஃபவுண்டர் அண்ட் வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் டிசிஷன் இவங்களாம் வந்து இந்த பொசிஷன் எடுத்துட்டாங்க. இப்போது விபுல் பிரகாஷ் என்ன பண்ணாங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து இவங்க வந்து ஹெட்டாக மாறிட்டாங்க. ஸோ அபிநவ் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிக் பாஸ்கெட்டோட டாப் மோஸ்ட் பொசிஷன் அந்த இனிட்டிவ் ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்து இவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ VS ரமேஷ் என்ன பண்ணாங்க லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இந்தோட ஹேண்டில்லாம் வந்து இவங்க ஸோ டாப் மோஸ்ட் 5 பொசிஷனை வந்து இவங்களா பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பிக் பாஸ்கெட்டோட பிராண்ட் அம்பாசடர் டாப் மோஸ்ட் ஹீரோ இந்திய ஆக்டர் வந்து இவங்க வந்து அட்வர்டைஸிங்க்கு சேனலில் நிறைய பண்ணுறது இதெல்லாம் வந்து ஷாருக் கானை வச்சு அட்வர்டைஸிங் பண்ணி இன்னும் க்ரோத் ஆனாங்க அட்வர்டைஸிங் இதில். ஸோ அதனால் பிக் பாஸ்கெட் ஆல் ஓவர் இந்தியா வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ பிக் பாஸ்கெட் வந்து இந்தமாரி ஒரு கான்செப்டில் தான் வந்து டாப் மோஸ்ட் ரெவென்யூ ஏர்ன் பண்ணாங்க. ப்ளஸ் இப்போ டாப் மோஸ்ட் க்ராசரி வெப்சைட்டாகவும் மாறினாங்க. ஸோ நம்ம நல்ல சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தோன்னு நம்புகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நல்ல ஸ்டோரியை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.